லூக்கா அதிகாரம் 10 வசனம் 19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்னைக்கு ஏசப்பா நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு ஒரு அதிகாரம் தரேன். அந்த அதிகாரம் எப்படிப்பட்டதான ஒரு அதிகாரம் என்றால், உனக்கு விரோதமாக எழும்புகிற, உன்னை பயமுறுத்துகிற, உன்னை திகில் அடைய பண்ணுகிற, உன்னை அழ வைக்கிற, உன்னை அப்படியே உட்கார வைக்கிற எல்லாவற்றையும் மிதிக்கத்தக்கதான ஒரு அதிகாரம். அதை மிதித்து நீ எழுந்து நிற்ப. அது உன்னை சேதப்படுத்தாது, மாறாக நீ அதை மிதித்து போடுவாய். அப்படிப்பட்டதான ஒரு அதிகாரத்தை ஏசப்பா இன்னைக்கு நமக்கு தர்றாங்க. ஏசப்பாக்கு நன்றி சொல்லாமா? இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. எனக்கு நீங்கள் ஒரு அதிகாரம் தரேன்னு சொன்னீங்களே, இதை கேட்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்குள்ள ஒரு புது பலன் வருகிற மாதிரி இருக்குது. எனக்குள்ள அப்படியே சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் என் இருதயத்தை நிரப்புது. இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தர் எனக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த அதிகாரத்திற்காக நன்றி. அந்த அதிகாரத்தை நான் ஞானமாய் பயன்படுத்திட்டு அதை அப்படியே விட்டு விடாதபடிக்கு, அதை அப்படியே எடுத்துட்டு போக, நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் லெவல் நான் வளர எனக்கு தேவையான ஞானத்தை எனக்கு தரீங்களாப்பான்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா 20வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் அந்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியுதே அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படக்கூடாதா, மாறாக பரலோகத்தில் உங்கள் நாமங்கள் எழுதி இருக்கிறது, அதுக்காக சந்தோஷப்படணுமா? கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தராங்க. அந்த அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தினால நீங்கள் பயன்படுத்தும் போது சிலவைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும், சிலவைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதை பார்த்து, ஓ இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு அதை குறித்து நம்ம சந்தோஷப்படாதபடிக்கு, நம்ம மேன்மை பாராட்டி பெருமையாய் பேசி பெருமை பாராட்டாதபடிக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் காரணர் ஏசப்பா மட்டும்தான். இதை எப்போவுமே நம்மள்டேருந்து எடுத்துகிட்டு போகவே கூடாது. நம்ம அதை மறந்துடவே கூடாது. ஒரு நன்மை வருது, சிலவைகள் உங்கள் வாழ்க்கையில் மாறுதலாய் நடக்குது. கர்த்தர் தருகிற அதிகாரத்தை, ஏசு என்கிற நாமத்தை பயன்படுத்துகிறீங்க, அதனால் சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா ஏசுவுக்கு தான் துதி, ஏசுவுக்கு தான் கனம், ஏசப்பா தான் இதெல்லாம் என் வாழ்க்கையில் செய்கிறாங்க அப்படின்னு மட்டும்தான், அவருக்கு தான் எல்லா துதியையும் கனத்தையும் செலுத்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா ஏசப்பா தான் நமக்கு அதிகாரம் தராங்க. அதை பயன்படுத்துறதுக்கு ஏசப்பா தான் நமக்கு ஞானம் தராங்க. அவைகள் கீழ்ப்படுகிறது அப்படின்னாலே ஏசப்பா தான் அங்கே கிரியை செய்கிறாங்க. இதை நம்ம மறக்காதபடிக்கு கேர்ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் லெவல் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் போயிட்டுருக்க முடியும். அண்ட் நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாத ஒன்று, நமக்கு பரலோகம்னு ஒன்று இருக்குது. இந்த உலகம் டெம்பரரி தான். பாடுகள் வரும்போதும் சரி, நம்ம ரொம்ப சந்தோஷமாக நம்மளுடைய வாழ்க்கை போகும்போதும் சரி, இதுலையே நம்ம அப்படியே செட்டில் ஆகாதபடிக்கு, இது போதும் அப்படின்னு நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணாதபடிக்கு, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது பரலோகத்தை குறித்ததான சிந்தனை நமக்குள்ளே வரணும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பரலோகத்துக்கு போனால் எப்படி இருக்கும், பரலோகம் எப்படி இருக்கும், ஏசப்பா நம்ம கூட எப்படி இருப்பாங்க, நம்ம ஏசப்பா கூட எப்படி இருப்போம், அப்படி நம்மளுடைய எண்ணங்கள் அந்த பரலோகத்தை குறித்ததான நினைவு கண்டிப்பாக நமக்குள்ளே வரணும். நம்ம கவலையாக இருக்கும்போது, ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், அப்படியே செத்து போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்காதபடிக்கு, நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது கூட கொஞ்ச நாட்கள் தான் இதெல்லாமே பெர்மனண்ட் கிடையாது. ஒரு பெர்மனண்ட்டான ஒரு பிளேஸ் எனக்காக ஒன்று இருக்குன்னு
பரலோகத்தை நினைக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இதில் ஏசப்பா பிரியப்படுறாங்க. அதை நினைக்கும் போதே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏசப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் நீ இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஏசப்பா விரும்புகிறாங்க. அவங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க ஆசையை நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இப்படி இருக்கணும்னு நமக்கு சொல்லி தராங்க. அப்படி நம்ம இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருப்போம், நல்லா போகும். ஸோ இன்றைக்கி கர்த்தர் தந்த இந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தலாம். இயேசு என்கிற நாமத்தை நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் நீங்கள் மிதித்து போடுவீங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எதுக்குமே பயப்படாதீங்க. இந்த சாத்தானுக்கு வல்லமை இருக்குதா, ஆனால் நம்ம இயேசு அதை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். ஏசப்பாவுடைய வல்லமை அதுக்கெல்லாம் ஈடே ஆகாதுங்க. அவ்வளவு பவர்ஃபுல் நம்ம ஜீசஸ். அவருடைய நாமம் அவ்வளவு பலமுள்ள நாமம். ஸோ அதை நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்து சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொண்டு நீங்கள் அவைகள்னால சேதப்படாமல் அவைகளை சேதப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் இருப்பீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை அப்படியே பிளஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. நம்ம பயன்படுத்தும் போது அது நம்மளை தாக்காமல் இருக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய பேச்சில், நம்மளுடைய நடக்கையில் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். மற்றவர்களை குறித்து பேசுகிறது, மற்றவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே போகிறது, மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறது, குறை பேசுகிறது, இது எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. நம்மை நாமளே திருத்துகிறவர்களாய், நம்மளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர்களாய், நம்ம குடும்பத்தை ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாற்றுகிறவர்களாய், அதுக்காக பிரயாசப்படுகிறவர்களாய், முழங்கால்களை முடக்குகிறவர்களாய், ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய், வேதத்தை எடுத்து வாசிக்கிறவர்களாய், பிறருக்கு இடைஞ்சலாய் இல்லாமல் பிறருக்கு ஆசீர்வாதமாக நம்ம இருக்கலாம். நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். நம்மளுடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். Have a blessed day. God bless you.